2017 ஃபர்ஸ்ட் இந்தியா பார்ட் 1 கண்டினியூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மியூசியம் வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் செக்டார் மிசைல், இது ஏற்கனவே போட்டிருக்கேன். கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் பிளான்ட் ஹைதராபாத்தில் இருக்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் செக்டார் மிசைல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கூட்ஸ் டெலிவர் டு ஆப்கானிஸ்தான் சபாபர் போர்ட் சொன்னேன். இந்த சபாபர் போர்ட் மூலிமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வீட் அதை ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் பக் அப்படிங்கிறது வந்து இந்த கலைமான், இதோட கன்சர்வேஷன் ரிசர்ச் வந்து அலகாபாத்தில் உத்தரப்பிரதேஷில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நிர்பேங்கிறது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் லாங் ரேஞ்ச் சப்சானிக் க்ரூஸ் மிசைல், இது வந்து ஒடிசாவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலுங்கிறது வந்து டேக் ஆஃப் மிசைல் மாதிரி டேக் ஆஃப் பண்ணும், டிபார்ச்சர் வந்து ஏர்க்ராஃப்ட் மாதிரி நடக்கும். அதான் நிர்பே. நெக்ஸ்ட்டு இந்தியாவும் ஏஷியாவும் சேர்ந்து இந்தியா ப்ளஸ் ஏஷியா ரெண்டுத்தோட க்ளீனஸ்ட் வில்லேஜ் எது அப்படின்னா மெகாலயாவை சேர்ந்த மெக்காலிமாங், மெகாலயா மெக்காலிமாங். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கிஃப்ட் சிட்டியில் காந்தி நகர் குஜராத்தில். ஃபர்ஸ்ட் சோலார் பவர் போட் எது அப்படின்னா ஆதித்யா கேரளாவில். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் பிட்வீன் சைனா அண்ட் பிரிட்டன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைனாவிலேருந்து பிரிட்டனுக்கு வந்து 18-day ஜேர்னியில் 7500 மீட்டர்ஸ் வந்து ஃப்ரைட் ட்ரெயின் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 7500 மைல்ஸ். நெக்ஸ்ட்டு யூரோப்போட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் கண்டெம்பரரி ஆர்ட் மியூசியம் வந்து அட்லாண்டிக் ஆர்ட் மியூசியம் செலக்ட் ஆகிருக்கு. இந்தியாவோட லாங்கஸ்ட் வார்ஷிப் வந்து INS விராத், அது வந்து ரிட்டையர் ஆகிருக்கு. அதை வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து மியூசியமில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ஃபோட்டோவோல்டைக் பிளான்ட், இது எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில். நெக்ஸ்ட்டு மேதா எக்ஸ்பிரஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே டெவலப் பண்ண எக்ஸ்பிரஸ். இது எங்கேருந்து எங்கே வரையும் ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா டாடர் டு போரிவெல்லி, எங்கே அப்படின்னா மும்பையில் லோக்மானியா டெர்மினஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விமன் அட்வொகேட் யார் அப்படின்னா கார்னீலியா சரோஜி. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் டு அட்டெண்ட் பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டி, இவங்க தான் வந்து பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியில் வந்து அட்டென்ட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் பர்சன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னா ஹபீப்கஞ்ச். ஃபர்ஸ்ட் விமென் டு எலெக்டட் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரைபுனல் ஃபார் லா ஆஃப் சீஸ் யார் அப்படின்னா நீரு சந்திரோ. ஃபர்ஸ்ட் நமாமி பேராக் ஃபெஸ்டிவல் வந்து சில்சாரில் அசாம் பிளேஸில் நடக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 114 கிலோமீட்டர் லாங் ஸ்ட்ரெச் க்ரீன் ரெயில் காரிடார் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துலேருந்து மானாமதுரை வரையும் க்ரீன் ரெயில் காரிடார். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் சமிட் வந்து மணிப்பூரில் நடக்குது, நார்த் ஈஸ்ட்டுக்கான டெவலப்மெண்ட் சமிட். நெக்ஸ்ட்டு ஆனுவல் சங்காய் ஃபெஸ்டிவல் வந்து மணிப்பூரில் தான் கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பைலட் யார் அப்படின்னா இந்தியன் நேவியோட சுபான்ஜி ஸ்வரூப் உத்தரப்பிரதேஷ். யோனோங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா SBI. நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சன் மிஷன் 2019 நடக்க போது. அந்த மிஷன் நேம் வந்து ஆதித்யா L1 மிஷன். சன்னில் வந்து ரிசர்ச் பண்ணுற மிஷன் வந்து ஆதித்யா L1 ரிசர்ச் மிஷன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் வந்து ஆந்திர பிரதேஷில் அமராவதி பிரதேஷில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஆஃபர் இமெயில் ஐடி இன் ராஜஸ்தான். இந்தியில் ராஜஸ்தான் ஸ்டேட் தான் வந்து ஹிந்தியில் வந்து இமெயில் ஐடியை ஆஃபர் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டேட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபார் சோஷியல் ஆடிட் லா, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுறதுக்கான லா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மெகாலயாவில். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஹைட்ரோ பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எது அப்படின்னா டியூரியல் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஐஸ்பால் மிசோரம் பிளேஸில். நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூனிவர்சிட்டி எது அப்படின்னா வடோதராவில் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிசைன் யூனிவர்சிட்டி எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னா சோனிபத் ஹரியானா. நெக்ஸ்ட்டு GST கலெக்ஷன் இன் ஃபர்ஸ்ட் 5 monthஸில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ், உத்தரப்பிரதேஷ் செகண்ட், தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் AC லோக்கல் ட்ரெயின், ஸோ ஏர் கண்டிஷன் லோக்கல் ட்ரெயின் வந்து மும்பையில் மகாராஷ்டிராவில் ஓப்பன் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா லோக்கல் ட்ரெயின் வந்து ஏசியில் 12 நான்-ACயை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்தேரி டு சர்ச் கேட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் வந்து கெயில் பிரைவேட் லிமிடெட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷில். ஃபர்ஸ்ட் ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் வந்து எங்கே அப்படின்னா பஞ்சாபில் அம்ரிஸ்டர் பிளேஸில். நெக்ஸ்ட்டு ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டாக அறிவிச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷ், செகண்ட் கேரளா, தேர்ட் ஹரியானா, ஃபோர்த்து சிக்கிம், ஃபிஃப்த் வந்து அருணாச்சல் பிரதேஷ்.
நெக்ஸ்ட்டு ஹரியானா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி போர்ட்டல், இந்த போர்ட்டலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியில் வந்து ரிஸ்க் இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஸ்பெஷல் டாக்டர்ஸ் வந்து கொடுக்கறது தான் வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி போர்ட்டல். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மல்டி பெட்டாஃப்ளாட் சூப்பர் கம்ப்யூட்டர் நேம் வந்து பிரத்யூஷ். நெக்ஸ்ட்டு ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுவாங்கன்னா நீலப்பட்டு பேர்ட் செஞ்சுரியில் ஆந்திர பிரதேஷில் கொண்டாடுவாங்க. இந்தியாவோட பிக்கஸ்ட் குளோபல் ஸ்கில் பார்க் வந்து எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா போபால். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மெகா ட்ரேட் ஈவெண்ட் டெக்ஸ்டைல்ஸ்க்காக எங்கே நடந்துச்சு அப்படி டெக்ஸ்டைல்ஸ்னாவே காந்திநகர் குஜராத். பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிற கேர்ள்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு PhD வரையும் எம்என் எம்பவர்மெண்ட்காக பஞ்சாப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ரயில்வே டனல் வந்து எங்கே இருக்குன்னா ஹூக்ளி ரிவரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 மெட்ரோ ரயில் மெட்ரோவை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஹவுராவையும் கோல்கட்டாவையும். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட மவுண்டனியர் ராஜ் சிங் தர்ம சக்து, இவர் வந்து நேபாள் கவர்னரால் ஹானர் பண்ணியிருக்காரு. இவர் எதுக்காக ராஜ் சிங் தர்ம சக்து வந்து 6 டைம்ஸ் வந்து எவரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு யூபி கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60லேருந்து 62 வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் விஜயா பேங்க் வந்து 100 டிஜிட்டல் வில்லேஜஸ் வந்து செட் பண்ணி 100 டிஜிட்டல் வில்லேஜஸ் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து செட் பண்ணியிருக்கு, அதான் விஜயா பேங்க். நெக்ஸ்ட்டு ட்ரிபுராங்கிறது வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு செட் அப் ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி, ஃபேமிலிக்காக ஒரு வெல்ஃபேர் கமிட்டி ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து த்ரிபுரா. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வித் ஓட்டர் வெரிஃபைபிள் ஆடிட் ட்ரையல், இது ரெண்டுமே வந்து ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து குஜராத். போஸ்டல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃபர்ஸ்ட் இது பண்ணது வந்து கோவா, இது வந்து வித் வெரிஃபைபிள் ஆடிட் ட்ரையல் வந்து குஜராத். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விமன் டிஜி ஆஃப் போலீஸ் சர்வீசஸ் யார் அப்படின்னா கீதா ஜோரி, குஜராத் சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பிரித்திகா யாஷினி. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆன் சானிடேஷன் பேராமீட்டரில் எந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கு அப்படின்னா ஹால்டியா போர்ட், வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஹால்டியா போர்ட். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் துர்காங்கிறது வந்து ஹரியானாவில் ஓப்பன் பண்ணது, எதுக்காக அப்படின்னா உமன் சேஃப்டிக்காக. ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் வந்து RK நாராயணன். 14th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் வந்து செகண்ட் தலித் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அத்லெட்டிக் மீட் எங்கே நடக்குது அப்படின்னா கேரளாவில். நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யார் அப்படின்னா பிபின் ராவத். சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் வந்து பீரேந்தர் சிங் தனோவா BB. சீஃப் ஆஃப் நேவல் வந்து சுனில் லன்பா. நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மியோட ஃபாதர் வந்து மேஜர் ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ். இந்தியாஸ் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் எது அப்படின்னா லோஹிதா ரிவரில் இருக்க அசாமில் இருக்க டோலா சாதியா பிரிட்ஜ் தான் வந்து லாங்கஸ்ட் பிரிட்ஜ். நெக்ஸ்ட்டு இஸ்ரோவோட GSAT-19 இது வந்து GSLV 3 Mark 3 ராக்கெட் மூலிமா போகுது. இது வந்து 5th ஜூனில் வந்து செலுத்த போகிறாங்க. ஃபேட் பாய்னு சொல்லுவாங்க. இதோட லைஃப் டைம் வந்து 10 years. GSAT-19 ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் ஃப்ரம் சைனா சைடு யார் அப்படின்னா அனிதா குண்டு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயோ ரிஃபைனரி பிளான்ட் வந்து புனேயில் மகாராஷ்டிராவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2017 கிளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். ஸ்மார்ட் வில்லேஜ் அவார்ட் வந்து கோவர்தன் எக்கோ வில்லேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் ரெயின்போ டெக்னாலஜி பார்க் வந்து சென்னை தான் ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் ரெயின்போ டெக்னாலஜி பார்க். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் PM ஃப்ரம் இந்தியா டு விசிட் இஸ்ரேல் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து இஸ்ரேலுக்கு 70 இயர்ஸ்க்கு அப்புறம் போகிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பயோகேஸ் CNG கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பஸ் வந்து டாடா மோட்டர்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஸ்கீம் மூலியம்னா உர்ஜா உற்சவ் ஸ்கீம், பயோ எனர்ஜி ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் பயோ CNG பிளான்ட், இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பூனேயில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மேன் டு கிவ் பர்த் டு கேர்ள் பேபி யார் அப்படின்னா ஹைடன் கிராஸ். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மெட்ரோ டு ஹேவ் இட்ஸ் ஓன் FM ஸ்டேஷன், எந்த மெட்ரோ அப்படின்னா லக்னோ மெட்ரோ ஸ்டேஷன். இவர் வந்து UKவை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு இஸ்ரோவோட ஃபார்மர் சேர்மன் உடுப்பி ராமச்சந்திர ராவ் வந்து இறந்துட்டார். நெக்ஸ்ட்டு ஜப்பானோட லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா சின்சோ அபே. நெக்ஸ்ட்டு எமினன்ட் கிளாசிக்கல் சிங்கர் கிரிஜா தேவியும் வந்து குயின் ஆஃப் துமின்னு சொல்லுவாங்க, அவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே தெரியும் நிர்மலா சீதாராமன். ஃபர்ஸ்ட் ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட் வந்து அமராவதியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. விஜயவாடாவையும் அமராவதியும் கனெக்ட் பண்ணுற ஹைப்பர்லூப் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் ஓப்பன் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு 101st பர்த்டே டாக்டர் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கான பர்த்டே வந்து அந்த நாளில் வந்து 100 rupees 100 and rupees 10 காயின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹோமியோ வைராலஜி லேப் வந்து ஹோமியோபதிக்கான லேப் வந்து கொல்கட்டாவில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் ரயில்வே ப்ராஜெக்ட் புல்லட் ட்ரெயின் வந்து எங்கேருந்து எங்கே வரையும்னா மும்பை டு அகமதாபாத் 508 கிலோமீட்டர்ஸ். இந்த ப்ராஜெக்ட் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் பிஎம் மோடி வந்து ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா 2022. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அட்டாமிக் எனர்ஜி பவர் பிளான்ட் வந்து எங்கள் தேர்ட் கண்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. யாரும் சேர்ந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பங்களாதேஷில் வந்து அட்டாமிக் எனர்ஜி பவர் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பஸ் வந்து மணாலி டு ரோஹ்டங் பாஸ். இது எதுக்காக இந்த எலக்ட்ரிக் பஸ் அப்படின்னா கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பஸ் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடோட கேஷ்லெஸ் வில்லேஜ் வந்து கந்தலவாடி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் வில்லேஜ் வந்து தாசை மகாராஷ்டிராவில். சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் வில்லேஜ் வந்து தெலுங்கானாவில் இப்ராஹிம்பூர். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் வில்லேஜ் வந்து குஜராத்தில் அகோதரா. ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் கார்டன் வந்து பெங்களூர் டு ஒசூர் ரோட தான் வெர்டிக்கல் கார்டன் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் விச் ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் இன் இந்தியா மேதா எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டாடர் டு போரிவெல்லி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெட்ராலஜி யார் அப்படின்னா தேவ்சங்கர் சிக்கா. இவர் ரீசெண்டாக இறந்துட்டார். ஃபர்ஸ்ட் கார்பன் நியூட்ரல் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்க மஜூலி, கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் கேவ் ரோடு எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு டு ஸ்ரீநகர் பாஸ் தான் வந்து லாங்கஸ்ட் கேவ் ரோடு. நெக்ஸ்ட்டு அதோட நேம் வந்து பேட்னி டாப். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. எதையும் எந்தெந்த பிளேசஸ்னால் செனானி டு நசாய் பிளேசஸ். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் வந்து கேரளாவில் ட்ரிவாந்திரமில் நடத்துது. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஏசி ரயில் ஆம்புலன்ஸ் மகாராஷ்டிராவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 50 பேஷண்ட்ஸ் அட் அ டைம் வந்து ட்ராவல் பண்ணலாம். லாங்கஸ்ட் கேபிள் பிரிட்ஜ் வந்து பரூச் பிளேஸில் குஜராத்தில் கேபிள் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் ஸ்மால் ட்ரைபல் வில்லேஜ் வந்து ஹபி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. நேஷனோட பிக் ட்ரைகலர் ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பஞ்சாபில் அத்தாரிங்கிற பிளேஸில். இந்த அத்தாரி பிளேஸ் வந்து இந்தியா டு பாகிஸ்தான் பார்டர். நெக்ஸ்ட் ஆன்டியோடியா எக்ஸ்பிரஸ்ங்கிறது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் அன்ரிசர்வ்டு எல்லாமே ஜென்ரல் கோச்சஸ் உள்ள எக்ஸ்பிரஸ் தான் வந்து ஆன்டியோடியார் எக்ஸ்பிரஸ். ஹவுரா வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து எர்ணாகுளம் கேரளா வரையும் ட்ராவல் பண்ணுது. நெக்ஸ்ட் அம்சஃபார் எக்ஸ்பிரஸ்ங்கிறது வந்து எவ்ரி வீக்லி எக்ஸ்பிரஸ் எங்கேருந்துன்னா ராஜஸ்தான்லேருந்து ஸ்ரீரங்கமுக்கு வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஸ்ருதி ஏர்போர்ட்டுங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் வந்து இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ். இதுக்காக புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்ருதி ஏர்போர்ட்டுங்கிறது. ஓப்பன் டெஃபிகேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அதில் வந்து நியூவாக வந்து குஜராத், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டூ பார்டர் கிராசிங் செக் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மிசோரமில். எந்தெந்த பார்டரும் மிசோரம் டு மியான்மர் அண்ட் மிசோரம் டு பங்களாதேஷ் செக் போஸ்ட். நெக்ஸ்ட்டு கிளீனஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள் மதுரையில் இருக்கிறது வந்து செலக்ட் ஆயிருக்கு. நியூ எய்ம்ஸ் வந்து பிலாஸ்பூரில் ஓப்பன் பண்ணுறாங்க இமாச்சல் பிரதேஷில். நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் வந்து நேஷ்னல் வாட்டர்வேக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து லேட் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷ்னல் வாட்டர்வே எங்கே அப்படின்னா கிருஷ்ணா ரிவரில் ஆந்திர பிரதேஷில் முக்தியால் டு விஜயவாடா பிளேஸ். நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட். இந்த ராஜஸ்தானில் தான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஹையர் எஜுகேஷனில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து 6.7% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவோட பெஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் எது அப்படின்னா எந்த கூட்ஸ் கம்பெனி அப்படின்னா அமுல் பிராண்ட் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த டைம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து ஹரித்வார் டு வாரணாசி உத்தரகாண்ட்லேருந்து உத்தரப்பிரதேஷ் வரையும். பைக்கா ரெபிலியன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைக்கா ரெபிலியன் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸாக இந்த டைம் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா 1857 அது, இது வந்து 1817 ஒரே ஒரு இது தான். அது 5 இது 1. 1857 1817. பைக்ஸுங்கிறவர் வந்து கஜபதி ரூலர்ஸ் ஆஃப் ஒடிசா. நெக்ஸ்ட்டு சவுத் ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் ரோரோ ஃபெர்ரி சர்வீஸ். இது ரோரோ ஃபெர்ரிஸ்னா வெசல்ஸ், இந்த கார் ட்ரக் இதெல்லாம் கேரி பண்ணுற வெசல்ஸ் தான் ரோரோ ஃபெர்ரி சர்வீஸ். இது வந்து குஜராத்தில் கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. விதேஷ் பவானுங்கிறது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம். எக்ஸ்டர்னல் அஃபேர் ஆஃபீஸர்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம் விதேஷ் பவான். கர்நாடகாவோட ஃபர்ஸ்ட் விமன் போலீஸ் சீஃப் யார் அப்படின்னா நீலாமணி என் ராஜு.